வணக்கம். ஒரு காலத்தில் அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்க பழங்குடிகள் அவங்க தான் பூர்வீக அமெரிக்க குடிகள். ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலாந்து, ஐரோப்பா இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, பூர்வ பழங்குடிகளை எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டாங்க. நிறைய பேர்களை காலி பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து அமெரிக்காவுடைய வரலாறு. இப்போ அமெரிக்காவுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா அந்த யூரோப்பியன்ஸு அண்டு இங்கிலாந்து மக்கள் மட்டும் இல்லாமல் சைனா, இந்தியா இங்கேருந்து நிறைய பேர்கள் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து இன்னும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் போய் இன்றைக்கி பல தரப்பட்ட பல நாட்டு பூர்வீக குடிகளால் நிறைந்த ஒரு நாடு தான் வந்து அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து என்ன நினச்சிட்ருக்காரு, அமெரிக்க மக்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அந்த H1B விசா இதுக்கு வந்து $1,00,000 மற்ற நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு வேலை விஷயமாக பணி நிமித்தமாக வரவங்க வந்து அந்த விசா வாங்குறதுக்கு $1,00,000 கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 88 லட்சம் ரூபாய் கட்டினா தான் வந்து H1B விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டுதிக்கு போட்டார். வரிசையாக குண்டெல்லாம் போட்டிருந்தார். அதில் இது ஒரு குண்டு. இதனால் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய இந்தியன்ஸோடைய இது வந்து கம்மியாகும். அதே சமயத்தில் அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்கும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தார். ஆனால் நிலைமை தலைகீழாயிடுச்சு. இதை பற்றி நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுவதுலேருந்து நிறைய பேர்கள் வந்து வீடியோக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க, அவங்கவுங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சீனியர் நிர்வாகிகளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே நடந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போ ட்ரம்ப் கொடுத்துருக்கிற அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பெரிய டெக்னிக்கல் இதில் வந்து அவங்களுக்கு திறமை கிடையாது, அந்த அளவுக்கு வந்து திறமையான அமெரிக்கர்கள் இல்லை. அதனால் வந்து வெளிநாடுகள்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து இந்த மாதிரியான உயர் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களை வந்து பணி அமர்த்தக்கூடிய நிலைமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பழைய கருத்துக்களை வந்து என்ன பண்ணிட்டார், வாபஸ் வாங்கிட்டார். இதனால் என்ன ஆகுனா, கொஞ்ச நாளுக்கு கழித்து அந்த H1B விசாவுக்கு அவர் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, இதைத்தாமில் நாங்கள் வந்து படித்து சொன்னோம், உனக்கு இப்போ தான் அந்த புத்திக்கே எட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது.